السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما. الحمد لله. الشفاء بتعريف الحقوق المصطفى. தேர்ந்தெடுக்கப்பட்டவரின் உரிமைகளை உணர்த்தும் நிவாரணம் என்ற நூலிலிருந்து 7வது அமர்வு இன்ஷா அல்லாஹ். கவனிங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறில் குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா எப்படியெல்லாம் சொல்லாலும் செயலாலும் அல் குர்ஆனிலே கண்ணியப்படுத்தி இருக்கிறான், அவர்களுடைய மதிப்பை மேன்மையை எந்த அளவு அல்லாஹு தஆலா உயர்த்தி இருக்கிறான் என்பதைத்தான் அல்ஹம்துலில்லாஹ் இந்த முதல் பிரிவிலே நாம் பார்த்து வருகிறோம். அது தொடர்ந்து இமாம் அவர்கள் கூறக்கூடிய வசனங்களில் இன்ஷா அல்லாஹ் இன்று 9வது வசனத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். கவனிங்க. اللهم يسر. الله نور السماوات والأرض مثل نوره كمشكاة فيها مصباح المصباح في زجاجة الزجاجة كأنها كوكب دري يوقد من شجرة مباركة زيتونة لا شرقية ولا غربية يكاد زيتها يضيء ولو لم تمسسه نار نور على نور يهدي الله لنوره من يشاء ويضرب الله الأمثال للناس والله بكل شيء عليم. கவனிங்க, அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே கூறுகிறான், அல்லாஹ் நூறு ஸமாவாத்தி வல் அர்த், நூறாக அல்லாஹு தஆலா ஒளியாக இருக்கிறான். வானங்கள் இன்னும் பூமியுடைய, அஸ்ஸமாவாத் என்பது சமாவுடைய பன்மை, வல் அர்த் வானங்கள் இன்னும் பூமியுடைய ஒளியாக அல்லாஹு தஆலா இருக்கிறான். இமாம் தபரி ரஹிமஹுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா வானம் பூமியினுடைய ஒளியாக இருக்கிறான் என்றால் வானத்தில் உள்ளவர்களுக்கும் பூமியில் உள்ளவர்களுக்கும் அவன் வழிகாட்டுகின்றான், நேர் வழிகாட்டியாக இருக்கிறான். அவர்கள் அல்லாஹுவை எப்படி நெருங்குவது, எப்படி வணங்குவது என்ற வழிகாட்டுதலை அல்லாஹு தஆலா வழங்குகிறான். அல்லாஹு தஆலா வானம் பூமியினுடைய நூர் ஒளியாக இருக்கிறான். அல்லாஹுடைய சிஃபத்தாக இருப்பதோடு அந்த நூருடைய பொருளையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, மஸலு நூரிஹி, அவனுடைய அந்த ஒளியின் உதாரணமாவது, அதாவது அவனுடைய நேர்வழி, அல்லாஹு தஆலா மனிதர்களுக்காக இறக்கி இருக்கக்கூடிய அந்த நேர்வழியின் உதாரணமாவது அல்லது குர்ஆனுடைய உதாரணமாவது கமிஷ்காத்தின், ஒரு மாடக்குழியை போன்றது. ஃபீஹா, அந்த மாடக்குழியில் இருக்கிறது, மிஸ்பாஹுன், ஒரு விளக்கு இருக்கிறது. அல் மிஸ்பாஹு, அந்த விளக்கு, ஃபீ சுஜாஜத்தின், ஒரு கண்ணாடி பளிங்குக்குள் இருக்கிறது. அஸ்ஸுஜாஜத்து, அந்த கண்ணாடியோ அந்த பளிங்கியோ கஅன்னஹா கௌகபுன் துர்ரியின், ஒரு பிரகாசிக்கக்கூடிய மின்னக்கூடிய ஒரு நட்சத்திரத்தை போன்று இருக்கிறது. யூகது, அந்த மிஸ்பாஹ் அந்த விளக்கு எரிக்கப்படுகிறது. மின் ஷஜரத்தின் முபாரக்கத்தின் ஜைத்தூனத்தின், அல்லாஹுவால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜைத்தூன் மரத்திலிருந்து, அதாவது அந்த ஜைத்தூன் மரத்தினுடைய எண்ணெயிலிருந்து. லா ஷர்கியத்தின் வலா கர்பியத்தின், அந்த ஜைத்தூன் மரம் கிழக்கு தேசத்தை சேர்ந்ததும் அல்ல மேற்கு தேசத்தை சேர்ந்ததும் அல்ல. யகாது ஜைத்துஹா, அந்த மரத்தினுடைய எண்ணெய் யுதீஉ, பிரகாசிக்க நெருங்கி கொண்டிருக்கிறது, ரொம்ப பிரகாசமாக அது வெளிச்சத்தை, அதாவது பிரகாசிக்க நெருங்கி கொண்டிருக்கிறது. வலவுலம் தம்சஸ்ஹு நார், அந்த நெருப்பிலே அந்த எண்ணெயிலே நெருப்பு மூட்டப்படவில்லை என்றாலும் அந்த எண்ணெய் பார்ப்பதற்கு அதிலிருந்து வெளிச்சம் வருவதை போன்றே காட்சியளிக்கும். நூறு அலா நூர், ஒளிக்கு மேல் ஒளியாக இருக்கிறது. யஹ்தில்லாஹ், அல்லாஹ் வழிகாட்டுகின்றான். லி நூரிஹி, தன்னுடைய ஒளிக்கு, அதாவது தன்னுடைய நேர்வழிக்கு. மை யஷா, யாரை அல்லாஹு தஆலா நாடுகிறானோ அவர்களை அல்லாஹு
தஆலா தன்னுடைய நேர்வழியிலே கொண்டு வருகிறான். வயதுரிபுல்லாஹு அல்லாஹு தஆலா விவரிக்கிறான் அல் அம்சால் உதாரணங்களை லின்னாஸ் மக்களுக்கு. வல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம் அல்லாஹ் பிகுல்லி ஷைஇன் எல்லா பொருட்களையும் எல்லா காரியங்களையும் எல்லா விஷயங்களையும் அலீமுன் நன்கறிந்தவனாக இருக்கிறான். கவனிங்க, இது இந்த வசனத்திற்கு நாம் அதாவது ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதே போல அந்த குர்ஆனுடைய மொத்த வாக்கியத்துக்கும் தெரிந்து கொள்ள வேண்டிய பொருள். அல்லாஹு நூறு ஸமாவாத்தி வல் அர்தி அல்லாஹு தஆலா வானங்கள் இன்னும் பூமியினுடைய ஒளியாக நேர்வழிகாட்டியாக இருக்கிறான். மஸலு நூரிஹி அவனுடைய நேர்வழிக்கு அவனுடைய ஒளிக்கு உதாரணம் கமிஷ்காத்தின் ஒரு மாடாக்குழியை போன்றிருக்கிறது. மாடாக்குழினா அந்த காலத்தில் வீட்டினுடைய சுவரில் வெளியில் வெளிச்சம் வர்றதுக்காக வேண்டி அல்லது வீட்டுக்குள்ளார வெளிச்சம் வர்றதுக்காக வேண்டி அந்த சுவத்தை கொஞ்சம் குடைஞ்சி எடுத்துட்டு வச்சிருப்பாங்க. ஃபீஹா அந்த மாடக்குழியிலே மிஸ்பாஹுன் ஒரு விளக்கு இருக்கிறது. அல் மிஸ்பாஹ் அந்த விளக்கு ஃபீ ஜுஜாஜத்தின் ஒரு கண்ணாடிக்குள் இருக்கிறது, ஒரு பளிங்கிக்குள் இருக்கிறது. அஸ் ஜுஜாஜத்து அந்த கண்ணாடி கஅன்னஹா கௌகபுன் துர்ரியுன் அதாவது மின்னக்கூடிய துர்ரியுன்னு சொன்னால் லாமியுன் மின்னக்கூடிய ஒரு நட்சத்திரத்தை போன்று இருக்கிறது. யூகது அந்த விளக்கு எரிக்கப்படுகிறது. மின் ஷஜரத்தின் முபாரக்கத்தின் ஜைத்தூனத்தின் அல்லாஹுவால் ஆசீர்வதிக்கப்பட்ட முபாரக்கனா அருளப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட ஜைத்தூன் மரத்திலிருந்து. லா ஷர்கியத்தின் வலா கர்பியத்தின் அது கிழக்கு தேசத்தை சேர்ந்ததும் அல்ல மேற்கு தேசத்தை சேர்ந்ததும் அல்ல. யகாது ஜைத்துஹா யுதீஉ யகாது ஜைத் அப்படிங்கிறது இந்த காதுங்கிற வார்த்தை துணையா பயன்படுத்தப்படும். செய்ய நெருங்கி விட்டேன், நான் இப்போது செய்து விடுகிறேன் சொல்றோமா இல்லையா, அந்த மாதிரி இடங்கள்ல வரும். யகாது ஜைத்துஹா யுதீஉ அதனுடைய எண்ணெய் பிரகாசிக்க நெருங்கி விட்டது. வலவுலம் தம்சஸ்ஹு நார் அந்த எண்ணெயிலே நெருப்பு படவில்லை என்றாலும் சரியே. நூறுன் அலா நூர் வெளிச்சத்திற்கு மேல் வெளிச்சம். யஹ்தில்லாஹு லிநூரிஹி அல்லாஹ் தன்னுடைய ஒளிக்கு வழிகாட்டுகின்றான். மையஷா யாரை அல்லாஹு தஆலா நாடுகிறானோ. வயதுரிபுல்லாஹுல் அம்சால் வயதுரிபு விவரிக்கின்றான் எடுத்துச் சொல்கிறான் அல்லாஹ் அல் அம்சால் மஸலுடைய பன்மை உதாரணங்களை தன்மைகளை லின்னாஸ் மக்களுக்கு. வல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம் அல்லாஹு தஆலா எல்லா பொருட்களையும் நன்கறிந்தவனாக இருக்கிறான். சரி, இப்ப இந்த வசனத்திலிருந்து கவனிங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி புகழப்படுகிறார்கள், அவர்களுடைய கண்ணியம் இந்த வசனத்திலே எப்படி சொல்லப்படுகிறது அதை தான் குறிப்பா நம்ம பார்க்க போறோம். கவனிங்க, அல்லாஹு முயஸ்ஸிர் அல்லாஹு நூறு ஸமாவாத்தி வல் அர்த் மஸலு நூரிஹி இந்த இடத்துல ரெண்டு, முதலாவது அல்லாஹு நூறு ஸமாவாத்தி வல் அர்த் அல்லாஹு தஆலா வானங்கள் பூமியுடைய நூறு என்று சொல்லிவிட்டு மஸலு நூரிஹி அவனுடைய நூறுடைய உதாரணம் என்று இந்த இரண்டாவதாக சொல்லப்படக்கூடிய நூர் என்பது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிக்கிறது என்று காப் அவர்களும் அதே போன்று இப்னு ஜுபைர் குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள்ல ரொம்ப பெரிய விரிவுரையாளர்கள் இந்த ரெண்டு பேரும் சொல்கிறார்கள். மஸலு நூரிஹி இந்த இரண்டாவது வாக்கியத்தில் இருக்கக்கூடிய இந்த நூர் என்பது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிக்கிறது. அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேர் வழிகாட்டியாக அதாவது இருளில் இருந்த மக்களை எல்லாம் பிரகாசத்தின் பக்கம் வெளிச்சத்தின் பக்கம் கொண்டு வரக்கூடிய ஒரு வெளிச்சமாக ஒளியாக ஆக்கினான் அல்லவா, அனுப்பினான் அல்லவா, அந்த நபிக்கு உதாரணம். அப்ப மஸலு நூரிஹி என்றால் என்ன அர்த்தம்? ஐ மஸலு நபியிஹி தன்னுடைய நபிக்கு உதாரணமாவது என்று அல்லாஹு தஆலா கூறுவதாக இந்த இரண்டு அறிஞர்களும் சொல்கிறார்கள். கவனிங்க, இந்த இடத்துல மனசுல பதிய வைத்துக் கொண்டு அதே போல மனசுல நினைவில் வைத்துக் கொண்டே வரணும். நம்முடைய சலஃப் சாலிஹ் அதாவது சஹாபா தாபிஈன் தபுஉ தாபிஈன் இவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய நபியை நூர் என்று அவர்கள் அல் குர்ஆனிலோ அல்லது ஹதீஸிலோ சொல்லப்பட்டதை போன்று சொல்வதற்கும் சமகாலத்தில் இருக்கக்கூடிய சூஃபி அறிஞர்கள் சூஃபியில் இருக்கக்கூடிய தத்துவவாதிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நூர் என்று சொல்வதற்கும் இடையில பாரிய ஒரு பெரிய வேறுபாடு இருக்கிறது. புரியுதா? இந்த சூஃபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நூர் என்று சொல்வது எப்படி? அவர்கள் மனிதர்களே இல்லை, மனித இனமே இல்லை,
முற்றிலுமாக அல்லாஹ்வுடைய ஒளியிலிருந்து பிரிந்து வந்த ஒரு ஒளி என்பதாக அவர்கள் நம்புகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். இது ஒரு தப்பான கருத்து. நம்முடைய முன்னோர் சஹாபா, தாபிஈன், ஸலஃப் சாலிஹ் இவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒளி என்று சொல்கிறார்களே, குர்ஆனிலே சொல்லப்பட்டதை அவர்கள் உறுதிப்படுத்துகிறார்களே, அது எந்த அடிப்படையிலே? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேரு வழி காட்டுதல், அவர்கள் மக்களுடைய குஃபுர், ஷிர்க், அதே போல மௌட்டிக மூட நம்பிக்கைகளில் இருந்து அவர்களை வெளிக்கொண்டு வந்த அந்த நேர்வழி காட்டி என்ற அடிப்படையில் அவர்களை அல் குர்ஆனிலே எப்படி வெளிச்சத்திற்கு நூறுக்கு ஒப்பாக்கப்படுகிறதோ அந்த அடிப்படையில் தன்மையால் ஒளி என்று சொல்கிறார்கள். புரியுதா? அந்த ரெண்டுத்துக்கும் இடையில வித்தியாசம் இருக்கிறது. சூஃபிகள் சொல்வது தாத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த ஸ்ட்ரக்சர், அதாவது அவங்களுடைய உள்ளமையால் ஒளி என்று சொல்கிறார்கள். நாம் சொல்வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய தன்மையால், குணத்தால், பண்பால், நேர்வழியால் ஒளியாக இருக்கிறார்கள் என்று. சரி, சஹல் இப்னு அப்துல்லா ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த வசனத்துக்கு கருத்து என்ன? அல்லாஹு தஆலா வானங்கள் இன்னும் பூமியில் உள்ளவர்களின் நேர்வழி காட்டியாக, ஒளியாக இருக்கிறான். சரியா? பிறகு அல்லாஹு தஆலா சொல்கிறான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளிக்கு உதாரணமாவது. அல்லாஹ்வுடைய ஒளிக்கு நம்ம உதாரணம் சொல்ல முடியாது. அல்லாஹு தஆலா அவன் இந்த படைப்புகளுக்கு ஒப்பாகாதவன். அவனுக்கு எந்த விதமான உதாரணங்களையும் நாம் படைப்புகளிலிருந்து சொல்ல முடியாது. அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ஒளிக்கு உதாரணம் என்று சொல்கிறானே, எதை சொல்கிறான்? அவன் அனுப்பிய நபியை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். தன்னுடைய நபிக்கு அல்லாஹு தஆலா நபியினுடைய தன்மையை அல்லாஹு தஆலா இந்த இடத்துல விவரிக்கிறான். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளிக்கு உதாரணமாவது மஸலு நூரிஹி கமிஷ்காத்தின். புரியுதா? அந்த கமிஷ்காத்தின் ஃபீஹா மிஸ்பாஹ், விளக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாடக்குழியை போன்று. அந்த விளக்கு பளிங்கி கண்ணாடிக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொல்கிறார்கள் சஹல் தஸ்தரி ரஹ்மஹுல்லாஹ்? அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் இருந்த நபிமார்களுடைய முதுகுகளிலே அவர்கள் வைக்கப்பட்டிருந்தார்கள், முதுகு தண்டிலே வைக்கப்பட்டிருந்தார்கள். ஒவ்வொரு நபியினுடைய அந்த வரிசை, ஒரு நபியிலிருந்து இன்னொரு நபி என்பதாக வரக்கூடிய அந்த வரிசை பாதுகாக்கப்பட்டிருந்தார்கள். அந்த விளக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மாடாக்குழியை போன்றதாகும். இன்னும் மிஸ்பாஹ் என்று அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கல்பு, உள்ளத்தை குறிப்பிடுகின்றான். அப்ப அந்த மாடா குழி என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வம்சத்தை குறிக்கிறது. மிஸ்பாஹ் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கல்பை குறிப்பிடுகின்றது. ஜுஜாஜ், அந்த மிஸ்பாஹ் ஜுஜாஜுக்குள்ளார் இருக்கிறது. இந்த கல்பு எங்கே இருக்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர், இந்த ஜுஜாஜ் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெஞ்சத்தை குறிப்பிடுகிறது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உள்ளத்தில் இருக்கின்ற ஈமான் இன்னும் ஹிக்மத்தின் காரணமாக அது பிரகாசிக்கக்கூடிய நட்சத்திரத்தை போன்று இருக்கிறது. அப்போ இவங்க அதாவது குர்ஆனுடைய பல வசனங்கள் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கக்கூடிய, புரியுதுங்களா, சொல்லி இருக்கக்கூடிய தன்மைகளை கொண்டு விவரிக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மஸலு நூரிஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நேர்வழிக்கு, அவர்களுடைய ஒளி என்ற அந்த தன்மைக்கு உதாரணம் சொல்கிறான். புரியுதா? அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது முந்திய நபிமார்களுடைய அந்த முதுகு தண்டிலே அவர்கள் அந்த வம்சமாக பாதுகாக்கப்பட்டார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தகைய ஒரு அமைப்பு கொடுக்கப்பட்டவர்கள் என்றால், ஹிக்மத்தால், கல்வியால், ஞானத்தால், ஈமானால் நிரம்பிய உள்ளம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அதாவது நபிமார்கள் இருக்கின்றார்களே, பொதுவாக நபித்துவத்திற்கு முன்பே, கவனிங்க, நபிமார்கள் நபித்துவத்திற்கு முன்பே ஷிர்க், இணை வைத்தல், குஃபுர், நிராகரித்தல் என்ற இந்த இரண்டு பாவங்களிலிருந்தும் முற்றிலுமாக பாதுகாக்கப்பட்டவர்கள். புரியுதா? சில அறிஞர்கள் பெரும் பாவத்திலிருந்தும் பாதுகாக்கப்பட்டவர்கள் என்பதாக சொல்கிறார்கள். புரியுதா? ஆனா இந்த விஷயத்துல அறிஞர்களுடைய ஏகோபித்த முடிவு, அதாவது நபிமார்கள் அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்போ அவர்கள் ஒருபோதும் இணை வைத்தல் என்பதையோ நிராகரிப்பு, இறை நிராகரிப்பு என்பதையோ அவர்கள் ஒருபோதும் செய்திருக்க மாட்டார்கள். அதே போல நபிமார்களுக்கு அவர்கள் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அந்த ஞானத்தை
அவர்கள் நபியாக ஆக்கப்படுவதற்கு முன்பதாகவே அந்த ஞானம், அந்த ஒளி என்பது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். எப்படி உதாரணமா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்பாகவே அவர்கள் சிலைகளை வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இது நபிமார்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய அந்த விசேஷ சிறப்பு. அதே அடிப்படையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்பாகவே, அதாவது அல்லாஹு தஆலா நமது நபியை பற்றி சொல்கிறான், வஜதக ضالًا فهدى. தௌஹீத் என்றால் என்ன என்று விரிவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறியாமல் இருக்கும் பொழுதே அவர்கள் ஷிர்க் ஒருபோதும் செய்ததில்லை, சிலைகளுக்காக நேர்ச்சை செய்து அறுத்து பலியிட்டதில்லை, அல்லாஹ் ஒருவனை மட்டுமே தியானம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். சரி, அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்பாகவே, புரியுதுங்களா, வலௌலம் தம்சஸுஹு நார், அங்க நம்ம படிப்போம், அவங்க நபியாக வெளிப்படுத்தப்படுவதற்கு முன்னால், நபியாக ஆக்கப்படுவதற்குண்டான வஹி அவர்கள் மீது இறக்கப்படுவதற்கு முன்பாகவே அவர்களுடைய கல்பு ஈமானாலும் ஹிக்மத் ஞானத்தாலும் அது நிரப்பப்பட்டு இருந்தது. புரியுதா? இது சஹல் இப்னு அப்துல்லா தஸ்தரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம். மேலும் என்ன சொல்கிறார்கள், யூகது மின் ஷஜரத்தின் முபாரகத்தின், அந்த விளக்குக்குண்டான எண்ணெய் ஒரு அருளப்பட்ட அல்லாஹுவால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சிறப்பான மரத்தினுடைய அந்த எண்ணெயிலிருந்து ஊற்றப்படுகிறது என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா. இந்த ஷஜர முபாரகா என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இங்கே குறிப்பிடப்படுகின்றார்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்களிலேயே அல்லாஹ்விடத்திலே கலீல் என்ற அந்தஸ்தை பெற்ற, அல்லாஹ்வுடைய நண்பர் என்ற அந்தஸ்தை பெற்ற, அதை போன்று அல்லாஹு தஆலா யாரை, அதாவது இமாமல் லின்னாஸ், மக்களுக்கெல்லாம் இமாமாக ஆக்கினானோ, யாரை மக்களுக்கெல்லாம், அதாவது முஅல்லிமன் லில் கைர் உம்மத்தன் கானிதன் லில்லாஹ், மக்களுக்கு தௌஹீதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியராக அல்லாஹ் ஆக்கினானோ, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலிருந்து இவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். புரியுதா? அப்ப இந்த ஷஜரத்தும் முபாரகத்துன் மின் ஷஜரத்தின் முபாரகத்தின் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஒளியை, அதாவது அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த நேரு வழியை குறிப்பிடப்படுகிறது. யகாது ஸைதுஹா யுதீவு, அதான் நம்ம இப்ப சொன்னோம். அதாவது நபித்துவத்திற்கு முன்பே அவர்களிடமிருந்து அந்த ஏகத்துவத்தினுடைய வெளிச்சம், ஈமானுடைய வெளிச்சம், அது சம்பந்தப்பட்ட ஞானம், தக்வாவுடைய வெளிச்சம் வெளிப்பட ஆரம்பித்தது. யகாது ஸைதுஹா என்பதனுடைய பொருள் என்ன? எப்படி இந்த எண்ணெய், இந்த எண்ணெய் ஜெய்தூன் எண்ணெய் நெருப்பு பற்றி எரிவதற்கு முன்பே வெளிச்சமாக தோற்றமளிப்பதை போல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு தன்னுடைய நபித்துவத்தை பற்றி பேசுவதற்கு முன்பே அவர்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட நபி என்பது தெளிவாகிவிடும். யாருக்கு? யார் அந்த சத்தியமான பார்வையை கொண்டு, உண்மையான பார்வையை கொண்டு, தூய்மையான உள்ளத்தை கொண்டு நபியை பார்ப்பார்களோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுபிராயத்தில் இருக்கும் பொழுதே நிறைய பாதிரிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவர் நபியாக ஆக்கப்படுவார் என்பதை அறிந்து கொண்டார்கள். அதே போல அரபியர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தபோது அவர்களுடைய முகத்தை வைத்து ஒரு இறைவனால் அனுப்பப்பட்ட இவர் ஒரு நபியாக கண்டிப்பாக இருப்பார், இவர் பொய்யராக இருக்க மாட்டார் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகத்தை கொண்டே அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இதுக்கு நிறைய சம்பவங்கள் இருக்குது. உதாரணமாக ஹஸ்ஸான் இப்னு சாபித்துடைய சம்பவத்தை நம்ம சொல்லலாம். ஏற்கனவே பல தடவை இந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். குறைஷிகள் எல்லாம், அதே போல யகூதிகள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இகழ்வதற்காக ஹஸ்ஸான் பெரிய கவிஞர், அவருக்கு காசை கொடுத்து எப்படியாவது முகமதை இகழ்ந்துரு, நீனே அவரை அவமானப்படுத்திருன்னு சொல்லி அனுப்புறாங்க. சரி, அப்போ ஒருத்தரை ஏசுறதா இருந்தா குறைஞ்சபட்சம் கண் கூட பார்க்கணுமா இல்லையா? பொய் சொல்லி எப்படி ஏசுறது? ஏதாச்சும் அவர்கிட்ட ஒரு கெட்டது கிடைக்காதா? அவரை பார்த்தா நமக்கு ஒரு வெறுப்பு வராதா? அதை வைத்து நம்ம அவரை ஏசுவோமே, திட்டுவோமே என்ற எண்ணத்துலதான் ஹஸ்ஸான் வர்றார். யார? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறதுக்கு. ஆனா பார்த்துட்டு சுப்ஹானல்லாஹ் அப்படி புகழ்றாரு. அந்த யூதர்கள் கொடுத்த காசை அவங்களுடைய மூஞ்சிலேயே தூக்கி எறிகிறார். சரியா? அப்ப இவை அல்லாத மேலும் பல விளக்கங்கள் இந்த வசனத்திற்கு கூறப்பட்டுள்ளன. அல்லாஹ் மிக அறிந்தவன். மேலும் அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பல இடங்களில் நூர் ஒளி என்றும், சிராஜம் முனீரா, சிராஜ் முனீர் வெளிச்சமிக்க விளக்கு என்றும் குறிப்பிடுகின்றான்
அந்த சில வசனங்களை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். கவனிங்க. ஆக இந்த சூரா நூருடைய அல்லாஹு நூரு ஸமாவாதி வல் அர்திஹி மஸலு நூரிஹி கமிஷ்காத்தின் ஃபீஹா மிஸ்பாஹ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த வசனத்தில் இரண்டாவது நூர் என்பது அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயர்வாக பேசுகிறான். அவர்கள் எத்தகைய நேர்வழி என்ற ஒளி கொடுக்கப்பட்டவர்கள் என்றால் அவர்களுடைய அந்த நேர்வழியினுடைய ஒளி எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால் என்று அல்லாஹு தஆலா நம்முடைய நபியை போற்றி புகழ்கிறான். சரி, இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இப்படி ஒளி என்பதாக குர்ஆனுடைய வேற வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதா, புகழப்பட்டிருக்கிறதா என்றால் பல இடங்களில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்க. உதாரணமா சூரா அல் மாயிதாவுடைய 15வது வசனம் அல்லாஹு தஆலா சொல்கிறான், குறிப்பா யாரை பார்த்து? யூதர்கள், கிறிஸ்தவர்களை பார்த்து, நஸ்ரானிகளை பார்த்து, யா அஹ்லல் கிதாப், வேதக்காரர்களே. அல் கிதாப் என்றால் குர்ஆனுக்கு சொல்லப்படும், அதே போல நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் இறக்கப்பட்ட வேதங்களையும் குறிக்கும். முந்திய வேதங்கள் கொடுக்கப்பட்டவர்களே, வேதக்காரர்களே, கத் ஜாஅ, திட்டமாக வந்து விட்டார், கும், உங்களிடத்திலே, யார்? ரசூலுனா, நம்முடைய தூதர் வந்து விட்டார். எப்படி வந்திருக்கிறார்? யுபையினு, அவர் உங்களுக்கு விளக்கி கொடுக்கின்றார், தெளிவுபடுத்துகின்றார், லக்கும், உங்களுக்கு, கசீரன், அதிகமான விஷயங்களை, மிம்மா குன்தும் துஃபூன மினல் கிதாப், வேதங்களில் நீங்கள் எதையெல்லாம் மறைத்து கொண்டிருந்தீர்களோ, வேதங்களில் எந்த உண்மைகளை எல்லாம் நீங்கள் மறைத்து கொண்டிருந்தீர்களோ அதில் அதிகமான விஷயங்களை அவர் வெளிப்படுத்தி விடுகின்றார். வயஃபு அன் கசீர், பல விஷயங்களை அவர் மன்னித்து விட்டு விடுகின்றார். உங்களுக்கு ரொம்ப அவமானம் ஏற்படக்கூடாது, கேவலம் ஏற்படக்கூடாது என்பதற்காக அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி பல விஷயங்களை அவர் சொல்லாமல் விட்டு விடுகின்றார். கது ஜாஅக்கும், அல்லாஹ் திரும்ப சொல்றான், கது ஜாஅக்கும், உங்களுக்கு திட்டமாக வந்து விட்டது, மினல்லாஹ், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து, நூர், ஒளி வந்திருக்கிறது, வ கிதாபும் முபீன், இன்னும் தெளிவான, தெளிவுபடுத்தக்கூடிய வேதமும் வந்திருக்கிறது. ஆக இந்த வசனத்துல முதலாவதாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நூர் என்பது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிப்பதாக பல அறிஞர்கள் கூறியிருக்கிறார்கள். மற்றும் பல அறிஞர்கள் இரண்டுமே குர்ஆனை குறிப்பிடுவதாகவும் சொல்லி இருக்கின்றார்கள். அதாவது முந்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையை பற்றி சொல்லப்பட்டதனால எங்க கத் ஜாஅக்கும் ரசூலுனா, நம்முடைய தூதர் உங்களிடத்தில் வந்து விட்டார் என்று அங்க ரசூலை பற்றி சொல்லப்பட்டு விட்டது. இரண்டாவது இடத்துல நூறுன் வ கிதாபும் முபீன் என்பது இரண்டுமே குர்ஆனை பற்றி சொல்லப்படுகிறது என்பதாகவும் அறிஞர்கள் சொல்றாங்க. அதே போல பல அறிஞர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையை தான் இரண்டாவதாகவும் அல்லாஹு தஆலா உறுதிப்படுத்துகின்றான். அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நூர், அவர்களுடைய தன்மையால் ஒளி என்பதாக அவர்களை குறிப்பிடுகின்றான். வ கிதாபு முபீன் என்பது குர்ஆனை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். அதே போன்று கவனிங்க, சூரா அஹ்ஸாப் 33வது அத்தியாயத்தில் 45வது வசனம், யா ஐயுஹன் நபியு, ஓ நபியே, இன்னா, நிச்சயமாக, இன்னனான்னு இருக்குவாங்க, இன்னா, நிச்சயமாக நாம், அர்சல்நாக, உங்களை அனுப்பி இருக்கிறோம், ஷாஹிதன், சாட்சி சொல்பவராக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்களே, எல்லா நபிமார்களுக்கும் அவர்கள் சாட்சியாக இருப்பார்கள். நாளை மறுமை நாள்ல மக்கள் எல்லாம் வந்து நிற்கும் போது முந்திய நபிமார்களுடைய உம்மத்துகள் எல்லாம் தங்களுடைய நபிமார்களை பார்த்து, உங்களை யாருன்னே எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு எந்த நபியும் வரல, யாருமே எங்களுக்கு மார்க்கத்தை சொல்லவில்லை என்பதாக மறுத்து விடுவார்கள். அப்ப நபி அல்லாஹு தஆலா அந்த நபிமார்களிடத்துல, உங்களுக்கு யாரு சாட்சி, நீங்க மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லிவிட்டீர்கள் என்பதற்காக உங்களுக்கு யார் சாட்சி என்று கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத் அங்கே வந்து சாட்சி சொல்வார்கள். அப்ப கேட்கப்படும், நீங்க இந்த நபியினுடைய காலத்தில் இல்லையே, நீங்க எப்படி சாட்சி சொல்றீங்கன்னு சொல்லி அவர்கள் சொல்வார்கள், எங்களுக்கு இறக்கப்பட்ட குர்ஆனிலே, வேதத்திலே நபிமார்கள் தங்களுடைய உம்மத்திற்கு மார்க்கத்தை எடுத்து சொன்னார்கள் என்று அல்லாஹு தஆலா கூறியிருப்பதை நாங்கள் படித்திருக்கிறோம், அதை வைத்து நாங்கள் சாட்சி சொல்கிறோம் என்பதாக. அப்ப அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்து மற்ற நபிமார்களுக்கு, அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கும் மற்ற நபிமார்களுக்கும் சாட்சியாக இருப்பார்கள். யா அய்யுஹன் நபியு இன்னா அர்சல்நாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன்,
அதே போல உங்களுக்கு நற்செய்தி சொல்பவராக இந்த நபியை நாம் அனுப்பி இருக்கிறோம். யார் ஈமான் கொண்டார்களோ அவர்களுக்கு நற்செய்தி சொல்பவராக, எதை கொண்டு? சொர்க்கத்தை கொண்டு, மறுமையின் வெற்றியை கொண்டு. வனதீரன், இன்னும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராக. வதாஇயன், அழைப்பவராக. இலல்லாஹ், அல்லாஹுவின் பக்கம். பிஇذனிஹி, அவனுடைய அனுமதி கொண்டு, அதாவது அல்லாஹுடைய மார்க்கத்தை கொண்டு அல்லாஹுவின் பக்கம் மக்களை அழைப்பவராக. வசிராஜம் முனீரா, இன்னும் பிரகாசிக்கக்கூடிய, வெளிச்சம் தரக்கூடிய விளக்காகவும் நபியே நாம் உங்களை அனுப்பி இருக்கின்றோம். வசிராஜம் முனீரா. அப்ப இந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெளிச்சத்தை தரக்கூடிய விளக்காக அனுப்பி இருக்கிறான். அப்ப விளக்கு என்பது என்ன? அது ஒளி. விளக்கு என்பது என்ன? ஒளி. சரிங்களா? ஆக இந்த வசனத்திலும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒளியாக அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். லா இலாஹ இல்லல்லாஹ் கைர். அப்ப இந்த வசனங்கள்ல கவனிங்க. ஒன்று என்ன? சூரா நூர்ல சொல்லப்பட்ட அல்லாஹு நூறு ஸமாவாத்தி வல் அர்தி மஸல நூரிஹி கமிஷ்காத்தின் ஃபீஹா மிஸ்பாஹ் என்ற அந்த நீண்ட வசனத்துல அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கிறான். அதுவும் அவர்களுடைய அந்த வரிசை தொடர், அவர்களுடைய வம்ச தொடரிலிருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியை பாதுகாத்து, அல்லாஹு தஆலா நபிக்குடைய உள்ளத்துல அந்த ஈமான், அந்த ஹிக்மத், ஞானம் என்ற அந்த வெளிச்சத்தை கொடுத்து அதை கொண்டு அவர்களை நிரப்பி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஒளியாக, ஒரு வெளிச்சமாக அனுப்பி இருக்கிறான் என்று இந்த வசனத்தில் புகழப்பட்டது. அதற்கு சான்றாக 2 வசனங்களை இமாம் அவர்கள் இங்கே பதிவு செய்தார்கள். ஒன்று என்ன? அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சூரா அல் மாயிதால கத் ஜாஅக்கும் மினல்லாஹி நூரும் வ கிதாபும் முபீன், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்களுக்கு நூறு வந்திருக்கிறது, அதாவது அதே போல கிதாபு முபீன், தெளிவான ஒரு வேதம் உங்களுக்கு வந்திருக்கிறது என்ற இந்த தொடரில் அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நூர் என்று குறிப்பிடுகிறான். அதே போல சூரா அஹ்ஸாபுடைய யா அய்யுஹன் நபியு இன்னா அர்ஸல்னாக என்பதில் வசிராஜம் முனீரா, அதாவது வெளிச்சம் தரக்கூடிய, ஒளி தரக்கூடிய விளக்காக நாம் உங்களை அனுப்பி இருக்கிறோம் என்ற இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெளிச்சம் என்பதாக, ஒளி என்பதாக குறிப்பிடுகின்றான். அடுத்த வசனம் பாருங்க, 12வது வசனம். இது ஒரு சூரா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதற்காகவே கவனிங்க, அல்லாஹு தஆலா நிறைய சூறாக்களை இறக்கி இருக்கிறான். அதுல முக்கியமான சூரா தான் இந்த சூரா அலம் நஷ்ரஹ், சூரத்து ஷரஹ் என்பது. இந்த முழு சூறாவுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல், அதே போல அவர்களுடைய சிறப்பு, அவர்களுடைய மேன்மை, கண்ணியம் இங்கே சொல்லப்படுகிறது. எப்படி? அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், அலம் நஷ்ரஹ், நாம் விசாலப்படுத்தவில்லையா, விரிவாக்கவில்லையா, லக்க உமக்கு, சத்ரக உமது நெஞ்சத்தை, நபியே உமது நெஞ்சத்தை நாம் உமக்கு விரிவாக்கவில்லையா. நாம் அகற்றிவிட்டோம், அன்க உம்மை விட்டு, விஸ்ரக உம்முடைய பாவத்தை, உம்முடைய தவறுகளை, உம்முடைய குற்றத்தை, உம்முடைய சுமைகளை. இந்த பாவம், இந்த சுமை எப்படி இருந்தது? அல்லதி அன்கத லஹரக, எத்தகையதென்றால் அன்கத, அது முறித்து விட்டது, லஹரக உம்முடைய முதுகை, அதாவது உம்முடைய முதுகுக்கு ரொம்ப சுமையா இருந்த, உம்முடைய முதுகை முறிப்பதற்கு நெருங்கி கொண்டிருந்த அந்த சுமைகளை எல்லாம் நபியே நாம் உம்மை விட்டு அகற்றிவிட்டோம். வரஃபஅனா, இன்னும் நாம் உயர்த்தினோம், லக்க உமக்கு, திக்ரக உம்முடைய புகழை. கவனிங்க, ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, ஆக சிரமத்தோடு லேசு இருக்கிறது, சிரமத்தோடு சௌகரியம் இருக்கிறது. இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, சிரமத்தோடு கண்டிப்பாக ஒரு லேசு இருக்கிறது, ஒரு இலகுவான ஒரு நிலை இருக்கிறது. ஃபஇதா ஃபரக்த, ஆக நீங்கள் ஓய்வு பெற்று விட்டால், ஃபன்சப் நீங்கள் சிரமப்படுங்கள், அதாவது வணக்க வழிபாட்டிலே சிரமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வஇலா ரப்பிக, உம்முடைய இறைவனின் பக்கம் ஃபர்கப், நீங்கள் ஆசைப்படுங்கள், ஆர்வம் கொள்ளுங்கள். கவனிங்க. அப்ப இந்த 94வது சூறால 1 to 8 வரை உள்ள வசனங்கள், 94வது அத்தியாயத்தில் 1 to 8 வரை உள்ள இந்த 8 வசனங்களும் அல்லாஹு தஆலா யாரை பார்த்து பேசுகிறான்? ரசூலுல்லாஹி
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ரொம்ப நெருக்கமா, ரொம்ப பாசமா, அப்படியே அவர்களை தனக்கு சமீபத்தில் வைத்து கொண்ட மாதிரி. எப்படி எப்படி இதுல வந்திருக்கக்கூடிய வார்த்தைகளை பாருங்க. லக்க, சத்ரக்க, அன்க, விஸ்ரக்க, லஹரக்க, திக்ரக்க, ஃபைதா ஃபரகத, நேரா முன்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை உம்முடைய நெஞ்சத்தை உமக்கு நாம் விரிவாக்கவில்லையா, உம்முடைய பாவங்களை உம்மை விட்டு நாம் அகற்றவில்லையா, அது உனது முதுகை முறித்து கொண்டிருந்தது, உம்முடைய புகழை நாம் உயர்த்தினோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த அளவு பாசத்தோட தனக்கு முன்னிலையிலே வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறான். சரி, இப்ப நம்ம என்ன இந்த இடத்துல பார்க்க போறோம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துல சொல்லி இருக்கக்கூடிய இந்த வாக்கியங்கள் எப்படியெல்லாம் நபியை கண்ணியப்படுத்தியதாக, சொல்லாலும் செயலாலும் நபியை கண்ணியப்படுத்தியதாக ஆகும் என்பதை தான் நம்ம இந்த விளக்கத்தோட பார்க்க போறோம். கவனிங்க. அலம் நஷ்ரஹ், இந்த அலம் நஷ்ரஹ் என்பது இது ஃபிஅல முதாரில லம் நுழைந்த ஒரு ஃபிஅல். இது எங்கிருந்து வருது? ஷரஹ என்பதிலிருந்து வருது. ஷரஹ யஷ்ரஹு ஷர்ஹன். ஷரஹ என்றால் என்ன அர்த்தம்? வஸ்ஸஅ, விசாலப்படுத்துவது, விரிவுபடுத்துவது. சத்ர் என்றால் நெஞ்சம், அதாவது கல்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கல்பை குறிக்கிறது. புரியுதா? இந்த சத்ர் என்பதற்கு ஒன்று கல்பு இருக்கக்கூடிய அந்த மொத்த நெஞ்சு பகுதியையும் குறிக்கும், அந்த சதுர் நெஞ்சத்தில் இருக்கக்கூடிய கல்பையும் குறிக்கும். ரெண்டையுமே இந்த சதுர் என்பது குறிக்கும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அலம் நஷ்ரஹ் லக சதரக், உமது நெஞ்சத்தை நாம் விரிவாக்கவில்லையா என்று அல்லாஹு தஆலா சொல்வதனுடைய கருத்து என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தை அல்லாஹு தஆலா இஸ்லாமை கொண்டு விரிவுபடுத்தினான். அப்போ ஒரு உள்ளம் இருக்கிறது, அது இறுகியதாக, உள்ளம் இருக்கிறது, அது ரொம்ப நேரம் இறுகியதாக, ரொம்ப ஷார்ட்டா, அப்படியே ஒரு சின்னதா இருக்கும். யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தத்துவவாதியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் சரி, புரியுதா? இஸ்லாம் அந்த உள்ளத்துக்குள் வரும்போதுதான் அந்த உள்ளமே விரிவடைகிறது, விசாலப்படுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பாக்கியத்தை முதலாவதாக யாருக்கு கொடுத்தான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இஸ்லாமை கொண்டு அவர்களுடைய உள்ளத்தை அல்லாஹு தஆலா விரிவுபடுத்தினான். இப்ப நிறைய பேர் தாவால இஸ்லாமுக்கு வருவாங்க. அப்படி இஸ்லாமுக்கு வர்றவங்களிடத்துல பல தடவை கேட்கறது, நீங்க ஜஸ்ட் இப்ப இஸ்லாமுக்கு வந்தீங்க, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க ஒரு முஸ்லீம் அல்லாதவரா இருந்தீங்க, இந்த ரெண்டு நிலைமையையும் நீங்க உணர்ந்துட்டீங்க. இப்ப உங்களுடைய நிலைமை இஸ்லாம் வருவதற்கு முன்பாக, உங்களுடைய நிலைமை இஸ்லாம் வந்ததற்கு பின்பாக எப்படி இந்த வித்தியாசத்தை பார்க்கிறீர்கள் என்பதாக பலரிடத்துல கேட்ட பொழுது அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னு சொன்னா, ஒன்று, நாங்க ஒரு விதமான ஒரு விசாலத்தை பார்க்கிறோம், எங்க மனசு ரொம்ப விசாலமா ஒரு ராகத்தா இருக்கிற மாதிரி பார்க்கிறோம். அதே போல ஏதோ ஒரு நெருக்கடியில இருந்து அந்த நெருக்கடியெல்லாம் எங்களை விட்டு போன மாதிரி பார்க்கிறோம். இது பொதுவா அல்ஹம்துலில்லாஹ் நீங்களும் தாவா செஞ்சு உங்க மூலமா ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்தார் என்று சொன்னா அவரிடத்துல கேட்டு பாருங்க, இன்ஷா அல்லாஹ் இந்த வார்த்தையை கண்டிப்பா அவர் சொல்வார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறார், நபியே, இஸ்லாமை கொண்டு அல்லாஹ் தஆலா உங்களுடைய உள்ளத்தை விரிவுபடுத்தினான். அலம் நஷ்ரஹ், நாம் உங்களுக்கு விரிவாக்கவில்லை என்றால் என்ன அர்த்தம்? இது கேள்வி, நான் உங்களுக்கு கொடுக்கலையா, நான் உங்களுக்கு செய்யலையா என்ன அர்த்தம்? செய்திருக்கிறேன், கொடுத்திருக்கிறேன். புரியுதா? சஹல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், அப்படியே பாருங்க, கவனிச்சுக்கிட்டே வரணும். ஒரு முஃபஸ்ஸிரும் சொல்லக்கூடிய அந்த அர்த்தம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ், ஸ்டெப் பை ஸ்டெப். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள்? அல்லாஹு தஆலா உங்களுக்கு இஸ்லாமை கொண்டு விரிவுபடுத்தினான். அப்ப இஸ்லாம் என்பது ரொம்ப பொதுவான ஒன்று. சஹல் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அதுல இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வர்றாங்க. தூதுத்துவ என்ற ஒளியை கொண்டு அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தை விசாலப்படுத்தினான். அப்ப இஸ்லாம் என்பது ரொம்ப பொதுவான ஒன்று, ரிசாலா என்பது அதிலிருந்து குறிப்பான ஒன்று. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெஞ்சத்தை குறிப்பாக சிறப்பாக விசாலப்படுத்தினான். எதன் மூலமாக? அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ரிசாலத், தூதுத்துவத்தின் மூலமாக, நபித்துவம் என்ற அந்த நுபுவத்தின் மூலமாக. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்?
அல்லாஹு தஆலா நபியின் உள்ளத்தை ஞானத்தாலும் அறிவாலும் நிரப்பிவிட்டான். அலம் நஷ்ரஹ் லக சத்ரக என்பதற்கு சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உள்ளத்தை ஞானத்தை கொண்டும் அதே போல ஈமானை கொண்டும் அறிவை கொண்டும் நிரப்பிவிட்டான், விசாலப்படுத்தி விட்டான். அப்போ ஒரு யாருடைய உள்ளத்துல எந்த அளவுக்கு அறிவு ஞானம், யாருடைய உள்ளத்துல எந்த அளவுக்கு அறிவு ஞானம் இருக்குமோ அந்த அளவுக்கு அவருடைய உள்ளம் இருக்கிறதே விசாலமானதாக இருக்கும். யாரு அறிவிலையும் ஞானத்திலையும் குறைவானவர்களாக இருப்பார்களோ அவர்களுடைய உள்ளம் அந்த அளவுக்கு நெருக்கடியானதாக இருக்கும். புரியுதா? இன்னொரு கருத்து சொல்லப்படுகிறது, நபியே உங்களது உள்ளத்தில் மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு அவை உங்களுக்கு தொந்தரவு தராமல் இருக்கும்படி அல்லாஹ் உமது உள்ளத்தை தூய்மைப்படுத்தவில்லையா? அலம் நஷ்ரஹ் லக சத்ரக என்பதற்கு என்ன அர்த்தம்? பொதுவா மனிதர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, இவர்களுடைய இந்த நிலைமையை அல்லாஹு தஆலா எப்படி படைத்திருக்கிறான் என்றால், செல்வந்தர்களாக இருந்தாலும் சரி, ராஜாவாக இருந்தாலும் சரி, கூஜாவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு கவலை என்பது வந்துவிடும். அவர்களுக்கு கவலை என்பது, துக்கம் என்பது அவர்களுடைய உள்ளத்தை ஆட்கொள்ளும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்படிப்பட்ட துக்கங்கள், மனக்கவலைகள் வந்திருக்கின்றனவா என்றால் எப்படி வராமல் இருக்கும்? உலகத்திலேயே அதிகமாக சோதிக்கப்பட்டது நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். ஒரு 2 நிமிஷம் ஒரு ஆடியோ இருக்கு, யார் அந்த ஆடியோவை ரெடி பண்ணாங்கன்னு தெரியல. சுப்ஹானல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மொத்த வாழ்க்கையில அவர்கள் சந்திச்ச அத்தனை சோதனைகளையும் அந்த 2 நிமிஷத்துல அப்படியே சுருக்கமா கொண்டு வருவாங்க. எப்படி பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு முன்பாக தந்தை இறந்து விட்டார்கள், அவர்கள் பிறந்து அவர்கள் சிறு பிள்ளையாக இருக்கும்போது தாய் இறந்து விட்டார்கள். எவ்வளவு பெரிய சோதனை! அதுக்கு பிறகு அவர்கள் எவ்வளவு கஷ்டத்தில் வளர்ந்தாங்க. அதாவது ஒரு வசதியான குடும்பத்தில் இல்லை, ஆடு மேய்த்தார்கள், குறைஷிகளுக்கு ஆடு மேய்த்தார்கள் ஒரு இடையராக. அதுக்கு பிறகு வியாபாரம் செய்யறதுக்காக ஒரு பெண்ணிடத்தில் அதாவது வேலைக்காக பார்ட்னரா அவங்களிடத்துல வியாபாரம் செய்யறாங்க. அதுக்கு பிறகு திருமணம் முடிக்கப்படுகிறது. அவ்வளவு ஒரு கஷ்டமான வாழ்க்கை. அதுக்கு பிறகு கொஞ்சம் லேசு ஏற்பட்டாலும் அதுக்கு பிறகு நபித்துவம் கொடுக்கப்பட்டதற்கு பிறகு யார் தன்னை 40 ஆண்டுகளாக அல் அமீன் அஸ்ஸாதிக் என்று சொல்லப்பட்டார்களோ அதே மக்கள் இப்போது பொய்யர் என்பதாக பைத்தியக்காரர் என்று சொல்கிறார்கள். எவ்வளவு மனசு கஷ்டப்பட்டிருக்கும். அதாவது மக்காவிலேயே உயர்ந்த மனிதராக போற்றப்பட்டவங்க, ஹஜருல் அஸ்வதை யார் எடுத்து வைக்கிறது என்ற போட்டியில மக்கள் எல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நடுவராக திருப்தி கொண்டார்கள். அப்பேற்பட்ட கண்ணியமான ஒரு மனிதரை கல்லால் அடிக்கிறாங்க, துப்புறாங்க, ஏசுறாங்க, ரொம்ப அவமானப்படுத்துறாங்க. எந்த அளவு மனசு கஷ்டப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் மதீனால வந்தா ஒவ்வொரு போரிலும் தனக்கு நெருக்கமானவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இழந்து கொண்டே இருந்தார்கள். அவர்களும் காயப்பட்டார்கள். அவர்களும் ஒன்றுக்கு மேற்பட்ட பல போர்களிலே கடுமையான சிரமங்களுக்கு அவர்களும் ஆனார்கள். அந்த வயசுல நடைப்பயணத்தில் போகணும். ஹைபர் போர், தபுக் போர்லாம் நினைச்சு பாருங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தோழர்கள். அவங்க என்ன ராஜா மாதிரி பல்லாக்கு வைத்து கொண்டு அதுல உட்கார்ந்து கொண்டு தோழர்கள் எல்லாம் அவங்கள தூக்கிட்டு போய்கிட்டு அந்த மாதிரியா இருந்தாங்க. தன்னுடைய தோழர்கள் பட்ட எல்லா கஷ்டங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த கஷ்டங்களை எதிர்கொண்டார்கள். மதீனாவுடைய 10 வருஷங்களும் இப்படியாக கடைசியா முழு வாழ்க்கையுமே சிரமத்திலேயே அனுபவித்து சிரமத்திலேயே இறந்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, இப்ப விஷயம் என்ன? யார் இந்த உலகத்துல எந்த அளவு சிரமங்களை அனுபவிக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளங்கள் அந்த அளவுக்கு நெருக்கடிக்கு ஆளாகுவது உண்டு. புரியுதா? அந்த நெருக்கடிகள் மனிதனுக்கு சில நேரங்கள்ல அவனுடைய உயிரை மாய்த்து கொள்ளவும் வைத்துவிடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. மூமின்கள் மட்டும்தான் அத்தகைய நெருக்கடியிலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நிறைய துஆக்கள்ல ஒரு துஆ என்ன? ரப்பி இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹுஸ்ன். யா அல்லாஹ், மன நெருக்கடியிலிருந்து, மனதில் ஏற்படக்கூடிய ஹம்முன்னு சொன்னா அதாவது அந்த துக்கம், கவலை இருக்குல்ல, அது அப்படியே மனசை போட்டு அப்படியே நெருக்கடிக்கு ஆளாக்கி ஒரு மாதிரியான சஞ்சலத்துக்கு, ஒரு காயத்துல எப்படி சீலு சலம் செப்டிக் ஆகிற அளவுக்கு ஒரு காயமானா எப்படி அந்த மாதிரி மனது ஆகக்கூடிய அந்த
ஒரு துக்கத்துக்கு பேர் தான் ஹம்முன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஹுஸ்ன். ஹுஸ்ன் என்னன்னு சொன்னா எப்போதுமே முகத்தினுடைய மலர்ச்சியை பறித்து விடக்கூடிய அளவுக்கு உண்டான கவலைக்கு ஹுஸ்னுன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து பாதுகாப்பு தேடிக் கொண்டிருந்தார்கள் என்றால் எந்த அளவு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே கவலைகளுக்கு மன நெருக்கடிக்கு ஆளாகி இருப்பார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இப்படிலாம் இருந்து கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க 11 மனைவிமார்களோட வாழ்ந்தாங்க. அது அவங்களோட சந்தோஷமா இருந்தாங்க. அவர்களுடைய பிள்ளைகளோட சந்தோஷமா இருந்தாங்க. அவங்களுடைய பேரன்களோட சந்தோஷமாக இருந்தாங்க. அதே போல தோழர்களை எப்ப பார்த்தாலும் சுப்ஹானல்லாஹ் சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை பார்ப்பார்களே ஆனால் புன்முறுவல் பூக்காமல் புன்முறுவலாக சிரிக்காமல் ஒருபோதும் பார்த்ததில்லை என்று. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனக்கவலைகளை தாங்கி மக்களை பார்க்கும்போது மகிழ்ச்சி அடைந்த நிலையிலே, சந்தோஷமான நிலையிலே அவர்கள் பார்த்தார்கள், சந்தித்தார்கள், உரையாடினார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நாங்கள் சிரிக்கும் போது நபி அவர்களும் சிரிப்பார்கள், எங்களுடைய மகிழ்ச்சியிலே அவர்களும் பங்கெடுப்பார்கள். ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஸ்டடி, ஒரு நிலைத்தன்மையை அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தான் அல்லவா, அதை இந்த இடத்திலே குறிப்பிடப்படுகிறது. அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக். அதாவது நபியே உங்களது உள்ளத்தில் மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு அவை உங்களுக்கு தொந்தரவு தராமல் இருக்கும்படி அல்லாஹ் உமது உள்ளத்தை தூய்மைப்படுத்தவில்லையா? உஹது போர்ல ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்ட அந்த ஒரு காட்சி நினைத்து பாருங்க. எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மன காயத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லி. அல்லாஹ் அக்பர். ஹம்சா மேல ரலியல்லாஹு அன்ஹு அவ்வளவு பாசத்தை வைத்திருந்தாங்க. அதாவது அதெல்லாம் உணர்ந்தவங்களுக்கு தெரியும். இன்றைக்கு காசா மக்களை பாருங்க, அவங்களுடைய சொந்த உறவுகள் அவங்க கொல்லப்படும் பொழுது அப்படியே சதசதையா, கை தனியா, காலு தனியா, தலை தனியா அப்படியே பீக்கப்பட்டு சிதறடிக்கப்பட்டு இருக்குது. தனித்தனியா பையில போட்டு கொண்டு வராங்க. ஒரு பக்கம் அழுகிறாங்க, ஒரு பக்கம் அழுகிறாங்க. அதே நேரத்தில் சொல்றாங்க, ஹஸ்பி அல்லாஹ் நிஅமல் மௌலா வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் உன்னை கொண்டு பொருந்தி கொண்டோம்னு சொல்லிட்டு. இதெல்லாம் என்ன, எந்த பாக்கி, இதெல்லாம் எங்க இருந்து கிடைக்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வரலாறை படித்ததால் இந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது. புரியுதா இல்லையா? இதெல்லாம் கிடைக்காமல் இருந்திருந்தா இன்னைக்கு நிலைமை எப்படி ஆயிருக்கும்? இந்த மேற்கத்தியர்கள் சொல்றாங்க, இன்றைக்கு காசா மக்களுடைய அந்த சிரமங்களை, அவர்கள் படக்கூடிய அந்த துன்பங்களை எல்லாம் பரப்பாதீங்க, மக்களுக்கு சொல்லாதீங்க, அது காஃபிர்களுக்கு நம்மை பற்றி இகழ்வதாயிடும், அது இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா போயிடும் அவங்களுக்கு, இதெல்லாம் நம்ம வெளியில சொல்லக்கூடாது, மறைக்கணும் என்பதாக சில பேர் சொல்றாங்க. அல்லாஹ் மிக அறிஞ்சவா அவங்களுடைய எண்ணங்களை நம்ம அதை பத்தி விமர்சனம் பண்ண போல. இப்ப பாருங்க சுப்ஹானல்லாஹ், இந்த காசா மக்களுடைய இந்த சிரமங்களை பார்த்துட்டு இதுவரைக்கும் நான் பார்த்துட்டு வந்ததுல நூற்றுக்கணக்கான மேற்கத்தியர்கள் இஸ்லாமுக்கு வந்துட்டாங்க. ரெண்டு வகையில. ஒன்று என்னன்னு சொன்னா, இந்த மக்கள் இவ்வளவு பெரிய சிரமத்தை தாங்கிக்கிட்டாங்களே, அப்ப இவங்களுடைய ஈமான் எப்படிப்பட்டதா இருக்கு? ஏதோ ஒரு நம்பிக்கை இவங்களுடைய உள்ளத்துல இருக்கு. அந்த நம்பிக்கை தான் இப்படிப்பட்ட ஒரு திறமையை, இப்படிப்பட்ட ஒரு மன வலிமையை அவங்களுக்கு கொடுத்திருக்கு அப்படின்னு ஒரு பேர் ஆய்வு செய்யறாங்க. ஒரு கூட்டம் இவ்வளவு கஷ்டத்துக்கு இடையில அல்ஹம்துலில்லாஹ் சொல்றாங்களே, ஹஸ்புனல்லாஹ் சொல்றாங்களே, அல்ஹம்துலில்லாஹ்க்கு என்ன அர்த்தம், ஹஸ்புனல்லாஹ்க்கு என்ன அர்த்தம், அதை பற்றி ஆராய்ச்சி செஞ்சு கலிமா சொல்லி இருக்கிறாங்க, இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்ப இதெல்லாம் நமக்கு எங்க இருந்து கிடைச்சிச்சு இந்த பாக்கியம் எல்லாம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த வாழ்க்கை வரலாறு, அவர்களுடைய குணங்களிலிருந்து. அப்ப அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை படித்த நமக்கே அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா இப்பேற்பட்ட ஒரு ஈமானுடைய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுல எந்த அளவு ஒரு உச்சத்தில் இருந்திருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். கவனிங்க, இன்னொரு கருத்து என்ன சொல்லப்படுகிறது? நபியே உங்களது உள்ளத்தில் மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு அவை உங்களுக்கு தொந்தரவு தராமல் இருக்கும்படி அல்லாஹு தஆலா உங்களது உள்ளத்தை தூய்மைப்படுத்தவில்லையா? அப்ப அவ்வளவு சிரமங்களையும் தாங்கிக் கொண்டு இந்த நபித்துவத்தினுடைய பொறுப்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைவேற்றி வைக்கும்படி அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிந்தான். அடுத்து பாருங்க, வவஅனா அன்க விஸ்ரகல்லதி அன்கத ظهرك. அதாவது நபித்துவத்திற்கு முன்னர் உமது பாவங்களை நாம் போக்கிவிட்டோம். நாம் போக்கிவிட்டோம், அன்க உம்மை விட்டு, விஸ்ரக உம்முடைய பாவங்களை. அல்லது எத்தகைய பாவங்கள், எத்தகைய குற்றங்கள்? அன்கத ظهرك உங்களுடைய முதுகை முறித்ததே. சரி, இப்ப இந்த இடத்துல
இன்னொரு கருத்து என்ன, அறியாமை காலத்தில் என்னென்ன சிரமங்கள் சுமைகள் இருந்தனவோ அவற்றை அல்லாஹு தஆலா நபியின் மீது சுமத்தாமல் நீக்கிவிட்டான், அகற்றிவிட்டான். புரியுதா? அதாவது ஐயாமுல் ஜாஹிலியால பொதுவா என்னென்ன சடங்கு சம்பிரதாயங்கள் அந்த சமுதாயத்தின் மீது இருந்ததோ அப்படிப்பட்ட சடங்குகளில் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்து விட்டான். அப்ப அரேபிய சமூகத்தில் அனுப்பப்பட்ட அவர்கள் அந்த ஜாகிலியத்தினுடைய சடங்குகள்ல சிக்கி சீரடியாம, ஜாகிலியத்தினுடைய மௌட்டிக நம்பிக்கைகள்ல, ஜாகிலியத்தினுடைய அதாவது மூடத்தனமான செயல்கள்ல சிக்கி சீரழிஞ்சிருக்கலாமா இல்லையா? ஒரே ஒருத்தர் தாங்க சுப்ஹானல்லாஹ். யாராவது சில பேர் 1-2 பேர் வரக்காவை போன்று ஷாம்ல போய் நஸ்ரானியத்தை கற்றுக்கொண்டு வந்து இருந்தவர்களா இருக்கலாம் எங்கேயாவது. ஆனா அவர்கள் எந்த பிரச்சாரத்தையும் செய்யல. அவர்களே பல விஷயங்கள்ல சோதிக்கப்பட்டிருக்கலாம், முக்கியமான சில விஷயங்கள்ல அல்லாஹ் தஆலா பாதுகாத்திருக்கலாம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தஆலா அவர்களை அந்த பிறப்பிலிருந்து அவர்களுடைய இறப்பு வரைக்கும், குறிப்பா நபித்துவத்திற்கு முன்பு எந்த வகையிலுமே, நீங்க ரஹீக் படிச்சா தெரியும், ஜாகிலியத்தினுடைய எந்த ஒரு கெட்ட செயல்லையும் போய் சிக்காமல் அல்லாஹு தஆலா பாதுகாத்தான். இசை நடந்துகிட்டு இருக்கு மக்காவுல, சரி போய் கேட்கலாமான்னு ஆசை வருது, தூக்கத்தை போட்டா தூங்கிட்டாங்க, ஒரு இசை கூட அவங்களுடைய காதுல விழுகல. அதே போல ஐயாமுல் ஜாஹிலியால அம்மனமா இருக்கிறது, ஆடை இல்லாமல் இருப்பது என்பது ஒரு சாதாரணமான விஷயம். அந்த கல்ல காபாவை கட்டுறதுக்கு சுமக்கும் பொழுது சிரமமா இருக்கு. அப்ப அப்பா சொல்றாங்க, சிரமமா இருந்தா என்ன செய்யறது, உங்களுடைய கீழே கட்டிருக்கீங்க கைலி, அதை கலட்டி நீங்க உங்க புஜத்துல வச்சுக்கிட்டு அது மேல கல்ல வச்சு சுமங்கலன்னு சொல்லிட்டு அப்படி செய்யலாமான்னு நினைக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு ஒரு பெரிய மயக்கத்தை போடுறான், முடியவே இல்லாம போயிடுது. அப்ப எல்லா வகையிலையுமே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாக்கப்பட்டு அந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள், மூட செயல்கள் அது அனைத்திலிருந்தும் பாதுகாக்கப்பட்டு வந்தார்கள். வவதஅனா அன்க விஸ்ரக அல்லதி அன்கத ظهرك. அறிஞர் மாவுர்தி ரஹிமஹுல்லா, அதே போல சுலைமி ரஹிமஹுல்லா, இந்த 2 பேர் என்ன சொல்றாங்கன்னா, ரிசாலத் அதாவது தூதுத்துவ சுமைகள். அல்லாஹு தஆலா நம்முடைய நபியை நபியாக ரசூலாக அனுப்பிய போது இந்த ரிசாலத்துக்கென்று சில சுமைகள் இருக்கும் அல்லவா, அத்தகைய சுமைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதுகை கனமாக்கி கொண்டிருந்தன. சாதாரணமான பொறுப்பா இது? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த பொறுப்பை லேசாக்கி கொடுத்து அந்த ரிசாலத் சிறப்பான முறையிலே எல்லா மக்களும் புரிந்து கொள்ளும்படி, எப்படி ஒரு சிறு பிள்ளையிலிருந்து பெரியவர் வரை, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிலிருந்து இப்னு அப்பாஸ், அபூ சயீத் குத்ரி வரை, அவங்கெல்லாம் யாரு? சின்ன பிள்ளைகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறக்கும் பொழுது அவர்கள் இந்த மார்க்கத்தை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில், அனஸ் போன்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகைக்கு அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த தூதுத்துவத்தை இலகுவாக்கி கொடுத்தான். கவனிங்க, மாவுர்தி ரஹிமஹுல்லா, சுலைமி ரஹிமஹுல்லா கூறுகிறார்கள், ரிசாலத் தூதுத்துவ சுமைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முதுகை கனமாக்கி கொண்டிருந்தன. இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தூதுத்துவத்தை தப்லீக் மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள். இன்னும் ஒரு கருத்து சொல்லப்படுகிறது, அதாவது நாம் உம்மை பாதுகாத்தோம், அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக், அதே போல வதஅனா அன்க விஸ்ரக அல்லதி அன்கத ظهرك. அதாவது என்ன அர்த்தம்? உமது பாவங்கள் உமது முதுகை கனமாக்கி இருக்கும். புரியுதா? அப்படி அந்த பாவங்களில் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை பாதுகாத்தான். பொதுவாக மனிதர்கள் அதாவது சந்திக்கக்கூடிய, மனிதர்கள் விழுந்து விடக்கூடிய சிறிய பெரிய தவறுகளில் இருந்து அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படியே தன்னுடைய அரவணைப்பை கொண்டு அல்லாஹு தஆலா பாதுகாத்தான் என்பதாக சமர்கந்தி ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். வரஃபஅனா லக ذிக்ரக, உம்முடைய புகழை, உம்முடைய நினைவை நாம் உயர்த்தினோம். இது ரொம்ப முக்கியமான இடம். கவனிங்க, யஹ்யா இப்னு ஆதம் ரஹிமஹுல்லா கூறுகிறார்கள், என்ன அர்த்தம்? நபித்துவத்தை கொண்டு உமது புகழை நாம் உயர்த்தினோம். அல்லாஹ் அக்பர். நேரடியா அல்லாஹ் சொல்றார், நபியே உங்களுடைய புகழை இறுதி நாள் வரை இருக்கும்படி உயர்த்தி விட்டோம். யாருமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாழ்த்த முடியாது, அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா உயர்த்தி விட்டான். இந்த உலகத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழப்படுவதை யாராலும் நிறுத்த முடியாத அளவுக்கு,
யாராலும் குறைத்து விட முடியாத அளவுக்கு இன்னும் கூடிக்கொண்டேதான் போகுமே தவிர ஒருபோதும் குறையாது, அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா உயர்த்தி விட்டான். பாருங்க எப்படிலாம் உயர்த்த இந்த வசனத்திற்கு கருத்து சொல்கிறார்கள். பாருங்க என்ன கருத்துன்னு சொன்னா, அல்லாஹு தஆலா எப்படி ஆக்கியிருக்கிறான் என்றால், அல்லாஹுவை பற்றி எப்போதெல்லாம் பேசப்படுமோ, அல்லாஹுவை பற்றி எப்போதெல்லாம் நினைவு கூறப்படுமோ பேசப்படுமோ, அங்கே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பேசப்படுவார்கள், நினைவு கூறப்படுவார்கள். புரியுதுங்களா? அப்ப நான் நினைவு கூறப்பட்டால், நான் புகழப்பட்டால் என்னுடன் நீங்களும் நினைவு கூறப்படுவீர்கள். எப்படி? உதாரணமா, நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இந்த தூய திருக்கலிமாவை நீங்கள் பேசும்பொழுது கண்டிப்பா அங்கே எதையும் நீங்கள் சேர்த்தாக வேண்டும், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல நீங்க தொழுகைக்கு மக்களை பொதுவாக அழைக்கும் பொழுதும், அதுக்கு பிறகு மஸ்ஜிதிற்கு வந்தவர்களுக்கு தொழுகை நின்று விட்டது என்று உணர்த்தும் பொழுதும் நீங்க அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று மட்டும் சொல்லி நிறுத்த முடியாது. அல்லாஹ்வுடைய தொழுகையின் பக்கம் அழைக்கும் பொழுது அங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரிசாலத்திற்கும் நீங்கள் ஷஹாதத்து சொல்லும்படி அல்லாஹ் வைத்து விட்டான். அது தொழுகைக்கான பெரிய அழைப்பாக இருக்கட்டும், அல்லது தொழுகைக்கு வந்தவர்களை தொழுகை நிற்கப் போகிறது என்பதற்கான அழைப்பாக இருக்கட்டும். அப்படிங்க லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லப்படும் பொழுது முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சேர்த்து சொல்லப்படுகிறது. அதே போல தொழுகைக்காக அதான் அழைப்பிலே 2 ஷஹாதாவின் மூலமாக அல்லாஹும் அவனது தூதரும் நினைவு கூறப்படுகிறார்கள். காது இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன சொல்கிறார்கள் என்றால், கம்பீரமான பெயருக்கு உரியவனாகிய அல்லாஹு தஆலா தனது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த அங்கீகாரம் இது. எது அங்கீகாரம்? லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதோட முஹம்மது ரசூலுல்லாஹ் சேர்க்கப்பட்டதும், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதோடு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சேர்க்கப்பட்டது இருக்கிறது. இது அல்லாஹு தஆலா தன்னுடைய நபிக்கு கொடுத்த கபூலியத், அங்கீகாரம். இது சரி. அதாவது தன்னிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தகைய மகத்தான அருட்கொடைக்கு உரியவர் என்பதையும், தன்னிடம் நபியின் அந்தஸ்து மிக சிறப்பானது என்பதையும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிடம் மிக கண்ணியமானவர் என்பதையும் அல்லாஹு தஆலா இந்த வசனங்களில் உறுதி செய்கிறான். அதாவது அல்லாஹ் நபியின் உள்ளத்தை ஈமானுக்கும் ஹிதாயத்திற்கும் திறந்து கொடுத்து அதை விசாலமாக்கினான். கல்வியை உள்வாங்கிக் கொள்வதற்கும் ஞானத்தை சுமப்பதற்கும் நபியின் உள்ளத்தை வசதியாக்கி விசாலமாக்கி கொடுத்தான். அறியாமை கால மக்களின் காரியங்களுடைய சுமைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு அல்லாஹு தஆலா அகற்றி கொடுத்தான். அறியாமை கால நடைமுறைகளையும் அல்லாஹ்வின் மார்க்கம் ஓங்குவதற்கு முன்னர் இருந்த மூட பழக்க வழக்கங்களையும் நபிக்கு அல்லாஹு தஆலா வெறுப்பாக்கி வைத்தான். ரிசாலத் மற்றும் நுபுவத்துடைய சுமைகளை உள்ளடக்கிய பொறுப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா எளிதாக்கி கொடுத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்பதற்காக. அப்ப இதுவரைக்கும் அறிஞர்கள் சொன்ன எல்லா கருத்தையுமே அப்படியே காது இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படியே ஒரே அந்த தொடர்ல கொண்டு வந்துட்டாங்க சூராவுடைய ஆரம்பத்திலிருந்து. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகத்தான தகுதியையும் அவர்களின் கம்பீரமான அந்தஸ்தையும் அல்லாஹு தஆலா புகழ்கிறான். வரஃபஅனா லக திக்ரக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புகழை அல்லாஹ் உயர்த்தினான். இன்னும் தனது பெயருடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரையும் அல்லாஹு தஆலா இணைத்து விட்டான். இதுக்கு என்ன தாபீன்கள் சஹாபாக்கள் மூலமாக விளக்கம் ஆதாரம் என்ன? கத்தாதா ரஹிமஹுல்லாஹ்வுடைய கூற்றை காது இயாத் பதிவு செய்கின்றார்கள். அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலும் மறுமையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நினைவை புகழை உயர்த்தி இருக்கிறான். எப்படிங்க? நீங்க ஜும்மாவுல யாரு குத்பா கொடுத்தாலும் சரி, உலகத்துல எந்த மொழியில எந்த நாட்டுல குத்பா கொடுத்தாலும் சரி, தொழக்கூடியவர் எப்பொழுது தொழுதாலும் சரி, சரியா, கண்டிப்பா அவர் ஷஹாதா ஓதாம குத்பாவும் கொடுக்க முடியாது, தொழுகையை அவரு நிறைவு செய்யவும் முடியாது. அல்லாஹு தஆலா அந்த ஷஹாதால
தன்னுடைய ருபூபியத்துடைய ஷஹாதாவையும் வைத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரிசாலத்துடைய ஷஹாதாவையும் சேர்த்து விட்டான். கவனிங்க, கத்தாதா ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள், அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலும் மறுமையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நினைவை புகழை உயர்த்தி இருக்கிறான். அதாவது ஜும்மா பிரசங்கம் கொடுப்பவரோ, தொழுகையின் இருப்பிலே தஷஹூத் ஓதுபவரோ, தொழுபவரோ கண்டிப்பாக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று கூறாமல் இருக்க முடியாது. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்னிடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். அவர் கூறினார், நிச்சயமாக எனது ரப்பும் உமது ரப்பும் கூறுகிறான், உமது நினைவை நான் எப்படி உயர்த்தினேன் என்று நபியே நீங்கள் அறிவீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்டு அனுப்புறான். யார் மூலமா? ஜிப்ரீல் மூலமா. ஜிப்ரீல் வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ் தஆலா இப்படி கேட்கிறான், உங்களுடைய புகழை அல்லாஹ் உயர்த்தி இருக்கிறான் என்று சொல்கிறானே, எப்படி உயர்த்தி இருக்கிறான் என்பதை நபியே நீங்கள் அறிவீர்களா? அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொல்றாங்க? அல்லாஹ்வும் அவனது தூதரும் அறிவார்கள். யார் இந்த இடத்துல தூதர்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். புரியுதா? அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் சொன்னதாக சொல்கிறார்கள், நான் நினைவு கூறப்பட்டால் நீங்களும் என்னுடன் நினைவு கூறப்படுவீர்கள். புரியுதுங்களா? இதன் பொருளிலிருந்து இப்னு அத்தா ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், உம்முடன் நான் நினைவு கூறப்படுவதை ஈமானின் நிறைவாக முழுமையாக நான் ஆக்கிவிட்டேன். அப்போ ஒரு மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுவதா இருந்தா, ரசூல்னு சொல்லும் போதே எப்படிதான் சொல்றோம்? ரசூலுல்லாஹ். நபின்னு சொல்லும் போதே நபியுல்லா, அல்லாஹ்வுடைய நபி, அல்லாஹ்வுடைய ரசூல். அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியினுடைய புகழோடு தன்னுடைய புகழை சேர்த்து விட்டான். தன்னுடைய புகழோடு நபியினுடைய புகழை அல்லாஹ் சேர்த்து விட்டான். புரியுதா? ஜாஃபர் இப்னு முஹம்மது அஸ்-சாதிக் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், உம்மை ஒருவர் ரிசாலத்தை கொண்டு நினைவு கூர்ந்தால் கண்டிப்பாக அவர் என்னை ருபூபியத்தை கொண்டு நினைவு கூறுவார். பாருங்க எப்படி பிரிச்சுறாங்க பாருங்க. அல்லாஹு தஆலா ரப்பு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு? ரசூல். ருபூபியத்துல யாரையும் கொண்டு போய் சேர்த்து விடக் கூடாது. வேறு சில அறிஞர்கள் சொல்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஷஃபாஅத்தை சுட்டி காட்டுவதாக, அதாவது எல்லா நபிமார்களை விட விசேஷமான ஒரு ஷஃபாஅத், சிபாரிசு செய்யக்கூடிய தகுதியை அல்லாஹ் தஆலா நம்முடைய நபிக்கு கொடுத்திருக்கிறான். அது இந்த வசனத்திலே சொல்லப்படுகிறது. அல்லாஹ் தஆலாவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நினைவு கூறப்படுவார்கள் என்பதற்கு மற்றும் ஒரு உதாரணம் என்ன? நபிக்கு கீழ்ப்படிவதை அல்லாஹு தஆலா தனக்கு கீழ்ப்படிவதுடன் நபியின் பெயரை தனது பெயருடன் இணைத்திருப்பதாகும். இதை பற்றிய வசனங்களை தான் அடுத்து இமாம் காதி இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க. அடுத்த அமர்வுல இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். கடைசி விஷயம் என்ன? அதாவது அல்லாஹு தஆலா நினைவு கூறப்படும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவு கூறப்படுவார்கள் என்பதற்கு இன்னொரு உதாரணம் என்ன? எங்கெல்லாம் அல்லாஹு தஆலா தனக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்ல வருகிறானோ அங்க யாரையும் அல்லாஹ் சேர்த்திருப்பான்? நபியையும் அல்லாஹு தஆலா சேர்த்திருப்பான். புரியுதுங்களா? இன்ஷா அல்லாஹ் அதனுடைய விளக்கங்களை அடுத்த அமர்விலே பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹுடைய நபியை அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்தினானோ, நாம் மூமின்கள் எப்படி அல்லாஹுடைய தூதரை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹு தஆலா கட்டளையிட்டானோ, அதே போன்று கண்ணியப்படுத்துவதற்கு, அவர்களை ஈமான் கொள்வதற்கு, அவர்களை நேசிப்பதற்கு, அவர்களோடு நம்முடைய ஈமானிய உறவை உறுதிப்படுத்துவதற்கு அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. அல்லாஹுடைய தூதரை நேசித்து அவர்களை பின்பற்றிய உண்மையான மூமின்களில் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.